100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி 3 திட்டங்களுக்கு செயல்படுத்தவில்லை. காலதாமதமாக 5 ஆண்டு காலம் காலத்தை கடத்தி விட்டார்கள் என்று சொன்னேன். அந்த திட்டமும் 2026 அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அதே போல ஈச்சம்பாடி அணைக்கட்டிலிருந்து ஈச்சம்பாடி அணைக்கட்டிலிருந்து நீங்க பேசும்போது குறுக்க பேசலாம். அதே போல ஈச்சம்பாடி அணைக்கட்டிலிருந்து பொதிகம்பள்ளம் வரை 66 ஏரிகளுக்கு தண்ணீர் போகக்கூடிய திட்டத்தை 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி ஆய்வு பணி மேற்கொண்டார். அந்த திட்டம் கடப்பில் போடப்பட்டிருக்கிறது. அந்த திட்டத்தையும் 2026 அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றால் நிறைவேற்றப்படும் என்பதை சொல்லி ஒகேனக்கல் உபரிநீர் திட்டம் இன்றைக்கு அவர் சொல்வது போல வனப்பகுதியில் இருக்கக்கூடிய இடம் நமக்கு தேவையில்லை. இன்றைக்கு குடிநீருக்காக வருகிறது. அன்றைக்கு குடிநீருக்காக அடிக்கல் நாட்டப்பட்டது மட்டும்தான் இன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய அந்த திட்ட பணிகளை முழுமையாக நிறைவேற்றி மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் செய்தவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அதே போல அம்மா அவர்கள் எப்படி அந்த திட்டத்தை நிறைவேற்றினாரோ அதே போல ஒகேனக்கல் உபரிநீர் திட்டத்தை ஏற்கனவே குடிநீருக்காக வரக்கூடிய அந்த பாதையிலே போதுமான இடமாக இருந்தால்